திருச்செங்கோடு நகராட்சி 2வது வார்டு சண்முகபுரம் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருச்செங்கோடு திருநகர் காலனி PRD பரந்தாமன் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு நிகழ்ச்சிகள் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈரோடு தெற்கு மாவட்டம் பெருந்துறை நகர மாணவர் அணி ஆலோசனைக் கூட்டம் பெருந்துறையில் உள்ள கொங்குநாடு கலைக்குழு அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர் நல்லாம்பட்டி மாரப்பன் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட தலைவர் காடை எஸ் பாலு அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பொருளாளர் KKC பாலு அவர்கள் சிறப்புரையாற்றினர். பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை மகளுடன் ஆய்வு மேற்கொண்ட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். ரம்ஜான் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி மார்ச் 19, 20ஆம் தேதிகளில் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறாது என அறிவிப்பு. அதற்கு மாற்றாக வார இறுதி நாட்களான மார்ச் 28, 29ஆம் தேதிகளில் அமர்வு கூடும் எனவும் தெரிவிப்பு. டெஸ்மோ 450 MX மாடல் பைக்கை இந்தியாவில் அறிமுகம் செய்தது டுகாட்டி நிறுவனம். ரூபாய் 17.24 லட்சத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த பைக் டெல்லி, பெங்களூரு, சென்னை, புனேவில் மட்டுமே கிடைக்கும். வெறும் 104.8 கிலோவில் இந்த பைக் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மூத்த எழுத்தாளர் ச. தமிழ்செல்வனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற இலக்கிய ஆய்வு நூலுக்காக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. RSS அமைப்பு மீது தடைகளை விதிக்க அமெரிக்க அரசின் மத சுதந்திரத்திற்கான ஆணையம் பரிந்துரை. இந்தியாவில் நிலவும் மத பதற்றங்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளுக்கு RSS அமைப்பு காரணமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. அமைப்பின் சொத்துக்களை முடக்கவும் பொருளாதார மற்றும் பயண தடைகளை விதிக்கவும் அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு USCIRF பரிந்துரை. ஈரானிடமிருந்து ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க நட்பு நாடுகள் உதவாவிட்டால் அது NATO அமைப்பின் எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.